ட்ராமா ஸ்டார்டிங்கிலே நம்ம ஹீரோனி லிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ அவள் ஆஃபீஸில் இருக்கா. அவள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி சொல்கிறா, லிங், உன் டைரியில் லூசாரை பற்றி எல்லாமே எழுதி வச்சிருக்க, இப்போ மறைக்காத, அவருக்கு பொண்ணுங்களாவே பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா, ஆமாம் எனக்கு அவரை பிடிக்கும், அது என்ன பிரச்சனைன்னு சொல்லவே அதுக்குள்ளே லூ அங்கே வரான். இவன் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ. அவரை பார்த்ததுமே ஹீரோனிக்கு வந்து ஷாக் ஆகிறா. ஹீரோ வந்து சொல்கிறான், 10 நிமிஷத்துக்குள்ள உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அடுத்ததான் அந்த நைட்டு ஹீரோவும் சேர்ந்து இருக்கிறாங்க. காலையில் எழுந்ததுமே ஹீரோனிக்கு ஷாக்கு. நினச்சி பார்க்குறா, நேற்று வேலையில் இருந்து தூக்கிட்டாரு, இப்போ இவரோடவே இருந்துட்டேன்னா நான் ஏன் இவ்வளோ குடிச்சேன்னு தெரியலன்னு சொல்கிறா. அடுத்ததான் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஹேனுக்கு கூப்பிடுறா, நான் 3 வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு போகிறேன், பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 3 வருஷம் அங்கே வேலை பண்ணிட்டு திரும்பி வரா. அவன் நினைக்கிறா அந்த நைட் நடந்தது அவருக்கு ஞாபகமே இருக்கக்கூடாதுன்னு. ஏர்போர்ட்டில் அவள் இருக்கும்போதே ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. உடனே கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றா. ஆனா ஹீரோ அவளை கவனிச்சிடுறான். உடனே அவளுடைய சூட்கேஸை பிடிச்சு நிறுத்துறான். அந்த நேரம் அவளுக்கு ஸ்கூல்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வரும். அவளோட அக்கா கிங்கியான்னு அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவளை புலி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு, இப்போ நீ என் கண்ட்ரோல்ல இருக்கணும், வா வந்து என் முன்னாடி முட்டி போட்டு உக்காருன்னு சொல்றா. ஹீரோனி சொல்றா, நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு. அதுக்கு இந்த கிங்கியான் சொல்றா, அப்படியா, அப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு ஹீரோ அங்க வரான். செக்யூரிட்டி இப்பவே வர போறாங்கன்னு சொல்றான். ஹீரோனி கிட்ட வந்து கையை நீட்டுறான். அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் முடிஞ்சு காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட சொல்றான், நான் 3 வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறா, 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு. ஆனா ஹீரோனி அங்கிருந்து தப்பிக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றா. ஹீரோ அவளை விட மாட்டேன்றான். எங்க போறேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி சொல்றா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, ஆனா என் தப்பை நான் சரி பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டா கேட்குறான், அப்படின்னா என்னோட கல்யாணம் பண்ணிக்கணும். அதை கேட்ட ஹீரோனிக்கு வந்து ஷாக் ஆகுறா. அடுத்த சீன்லயே 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறா, இவர் என்னோட கல்யாணம் பண்ணது இவரோட பேரை கெட்டு போக கூடாதுன்னு தான். இந்த கல்யாணம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அப்போ ஹீரோ வந்து அவளை பார்த்து சொல்றான், எனக்கு இப்படி எல்லாம் போய் கல்யாணம் விளையாட நேரம் இல்லை, கல்யாணம் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையே ஆனாலும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். இதை கேட்ட ஹீரோனி உள்ளுக்குள்ள நம்ம நினைச்சது இவருக்கு கேட்டு இருக்குமோ சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு வெளியே வராங்க. ஹீரோ வந்து சொல்றான், நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போறேன், என் வீட்டோட அட்ரஸை நான் உனக்கு அனுப்பியிருக்கேன், நீ சீக்கிரமா அங்கே போய் தங்கிக்கோ. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு கார்டை கொடுத்து அவன் அங்கிருந்து போயிடுறான். கார்ல இருக்கும்போது ஹீரோனி அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, உங்க மருந்து உங்க பையில தான் இருக்கு, எடுக்க மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பதில் அனுப்புறான், நன்றி மிஸ்ஸஸ் லூன்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வரும். அப்போ அவன் கேட்பான், மேடம் லூ, நீங்க ஆஃபீஸ் கொஞ்சம் டாக்குமெண்ட்டை கொண்டு வர முடியுமான்னு. அதுக்கு ஹீரோனியும் சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் நினச்சி பார்க்குறான், அவன் என்ன மேடம் லூன்னு தானே கூப்பிடுறான், மிஸ்டர் லூ உண்மையாகவே என்ன ஒய்ஃப் மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாரு போல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனி ஆஃபீஸ்க்கு போகிறப்போ நினைக்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸுக்கு என் மனசில் இருந்ததை சொன்னேன், அவர் என்ன வேலையிலிருந்து தூக்கிட்டாரு, ஒரு நாள் நான் அவரோட ஒய்ஃப் ஆகிடுவேன்னு நினைக்கவே இல்லை. அவள் இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்குது. அவள் கேட்குறா, ஒருத்தி சொல்கிறா, இன்னைக்கு லூசார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அவரோட ஒய்ஃப் யாருன்னு தெரியலன்னு. இன்னொருத்தி சொல்கிறா, யாராச்சும் பெரிய வீட்டு பொண்ணாக தான் இருப்பான்னு. அப்போ ஒருத்தி வந்து, அது மிஸ்டர் கிங்யாங் இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும், மிஸ்டர் கிங்யாங் தான் சாங் குடும்பத்திலே பெரிய பொண்ணு, லூசாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. ஒருத்தி கேட்குறா, உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு. அதுக்கு இவ சொல்கிறா, நானும் கிங்கியானும் ஒரே கிளாஸில் தான் படித்தோம், அவங்களுக்குள்ள லூசார்கிட்ட என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போது அந்த பொண்ணு ஹீரோனியை பார்த்து, நீங்க தானே சொல்லிட்டு கேட்குறா. உடனே செக்யூரிட்டிங்களை கூப்பிட்டு, இங்கே வெளியில இருந்து யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு திட்டுறா. ஹீரோனி கேட்குறா, இந்த கம்பெனி உன்னோட தான் சொல்லிட்டு. அதுக்கு சோடா புட்டி சொல்லுது, இந்த கம்பெனி லூசாரோடையது தான், ஆனால் நீ இங்கே மறுபடியும் வந்திருக்கியே, பின்னாடி என்ன காரணம்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி வந்து, இந்த கம்பெனியில் எனக்கு உரிமை இருக்குது, நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, இப்போ நான் மிஸ்ஸஸ் லூ, அப்படின்னா இந்த கம்பெனி எனக்கு சேர்ந்தது தானே சொல்லிட்டு. அப்போ இந்த சோடா புட்டி வந்து
கிண்டல் பண்ணிக்கிட்டு நீ இன்னும் லூசாரோட காதலி ஆகணும்னு சொல்லிட்டு கனவு காண்றியா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் லேட்டஸ்ட் நியூஸை காட்டி இன்னைக்கு லூசாருக்கும் கிங்யான் கூட கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அதனால நீயும் வேற யாரையாச்சும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோனி மனசுக்குள்ள ரூமர்ஸ் இவ்வளவு சீக்கிரமாக பரவுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அந்த நேரத்தில் கிங்யான் நாங்கள் வரா. இந்த சோடா புட்டி அவளை பார்த்துட்டு நீங்களும் லூசாரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்களா, இதை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இந்த கிங்யான் சொல்கிறா, நான் இதை பற்றி பப்ளிக்காக சொல்லணும்னு நினைக்கல. அப்போது அவள் ஹீரோனியை பார்த்து நீ இவ்வளவு நாளாக இந்த ஊர்லேயே இல்லை, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்குள்ளே மீடியாவில் அங்கே வந்து இந்த கிங்யானை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்குது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உங்கள் கேரியர் நல்லா போகுது, இப்போ கல்யாணத்துக்காக வேலை நடக்குதான்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல விஷயம் நடக்க போகுதான்னு. அப்போ கிங்யான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற நல்ல விஷயம் என்னன்னா லூசாரோட என்னோட டின்னருக்கு காத்திருக்காருன்னு சொல்கிறா. அப்படியே சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோனி போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த சோடா புட்டி அவளை நிறுத்தி கிங்யான் பெரிய குடும்பத்தில் பிறந்தவ, அதனால தான் லூசார் மாதிரி ஒரு பெரிய ஆளோட கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் இந்த கிங்யான் ஹீரோ கூட இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ பேசுகிற விஷயத்துக்காக நான் என்னுடைய கிளைண்ட்டை தள்ளி வைக்கல, நேராக சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த கிங்யான் சொல்கிறான், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ நியூஸ் பார்க்கல போல், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு இந்த கிங்யான் சொல்கிறான், அந்த பொய் மேரேஜ் எனக்கு தெரியும் சொல்கிறான். ஹீரோ உடனே அதை உனக்கு யார் சொன்னது, அது பொய்யா உண்மையா இருக்கட்டும், நீ எப்போதுமே நீ என் ஒய்ஃப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து கிளப்பில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஹீரோவும் கிங்யானும் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, அவன் என்னை ஏமாத்திட்டான், அது பெரிய தப்பு தானே, அப்படின்னா நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவனோட சொத்துல பாதி எடுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்கிறான். குடித்த மயக்கத்திலேயே அவன் உடனே 8 ஆம்பளைங்களை கூப்பிடுறா. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த கிளப்ல ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஒரு மீட்டிங்காக வந்திருக்கான். அவன் திடீர்னு ஹீரோனி அந்த ஆம்பளைங்க கூட பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கிறான். அப்ப அந்த போட்டோவை ஹீரோவுக்கு அனுப்புறான். ஹீரோ வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அந்த நேரம் கிங்யான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கான், நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்டு. கிங்யான் கேட்குறா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு கேட்குறான், ஒரு மேல் மாடலுக்கு ஒரு நைட்டு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவான்னு. இது கேட்ட கிங்யானுக்கு ஷாக் ஆகி, எனக்கு எப்படி தெரியும், நான் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் அவளோட அசிஸ்டன்ட் சொல்கிறா, அவங்க ரொம்ப காஸ்ட்லியானவங்களா இருந்தால் குறைந்தபட்சம் 10,000 வாங்குவாங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உள்ளுக்குள்ள கோபமாக நினைக்கிறான், ஒரு நேரத்தில் 8 பேரை கூப்பிடுறாளே, ஆனால் அந்த வேலையை காட்டாமல் தன்னை கட்டுப்படுத்திக்கிறான். அப்போ இந்த கிங்கியனை பார்த்து சொல்லுவான், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாகவே புரிஞ்சுக்கல, அதனால நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு, மீடியாவில் பரவுற வதந்தி எல்லாமே சீக்கிரம் சரி பண்ணு, என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்படி இல்லைன்னா இந்த தடவை நான் உன் மேலே லீகலாக கேஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். அதுக்கு கிங்யான் சொல்கிறான், நான் தான் உங்களை காப்பாற்றின அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு ஒரு லாக்கெட்டை காட்டுறா. இதில் அந்த லாக்கெட்டில் பாதி உங்ககிட்ட இருந்ததோட சரியாக பொருந்தோம், நான் இது முன்னாடியே சொல்லலை, நான் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பலன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறா, மிஸ்டர் சாங், நான் உனக்கு பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அது கிங்யான் சொல்கிறான், நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு, இந்த லாக்கெட்டை ரொம்ப ரியலு. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறான், இது உண்மையா இருக்கலாம், ஆனா நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து லாக்கெட்டை எடுத்துக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த கிங்யான் வந்து கோபமா அவங்க அப்பா மிஸ்டருக்கு சாங்க்கு கால் பண்ணி, உடனடியா ஹீரோ கூட கல்யாணம் நடக்கணும், உங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை கிராமத்துல செஞ்சிடுங்க, இன்னும் நான் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனி ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அவ போய் கதவை திறந்தா முன்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோ தான். அவ கேட்குறா, நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றான், உள்ள வர சொல்ல மாட்டியான்னு. ஹீரோனி கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தாலும் ஹீரோ அவகிட்ட கேட்குறான், அந்த 8 ஆம்பளைங்க கூட என்னோட ஒப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி குழப்பமா, நீ என்ன பேசுறீங்கன்னு கேட்குறா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனியை செவத்தூரமாக தள்ளி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோனி வந்து அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் அவனை விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, நான் அவங்களோட எதுவுமே பண்ணலை, சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்கிறான். ஹீரோ கேட்குறான், நான் ஒருத்தன் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனி கோவமா, நீங்கள் கல்யாணம் ஆன நாள்லேயே உங்கள் மனைவியை தனியாக விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்க போகிறதுக்காக பிளைன் டேட்டையே தள்ளி வச்சுங்க, நீங்கள் அப்படி செய்யலான்னா அப்படி தான் நான் ஏன் ஆம்பளைங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்க கூடாதான்னு சொல்லிட்டு
ஹீரோ வந்து அமைதியாக மன்னிச்சிடு, நான் கிங்கியானை சந்திக்க போனது என் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தி இருக்கான்னு சொல்லத்தான். இனிமேல் இப்படி சம்பவம் நடக்காதுன்னு சொல்கிறான். ஹீரோனி கொஞ்சம் மனசை ஒழிஞ்ச மாதிரி இப்போ எல்லாருக்குமே கிங்கியான் தான் உங்கள் மனைவின்னு தோணுது, அதனால தான் நான் குழம்பிட்டேன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து உடனே நான் சமூக வலைத்தளத்தில் அவளுக்கு காட்டி நம்ம கல்யாணத்தை எப்படி அறிவிக்கணும்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோனி எழுந்து பார்க்குறா. ஹீரோ வந்து அங்கே இல்லை. அவள் வெளியே வந்த உடனே ஒரு மெய்டு வந்து காலையில் டிஃபன் கொண்டு வந்து லூசார் உங்களுக்காக இதை ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்காரு, வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோனி சாப்பிட்டுக்கிட்டே சமூக வலைத்தளையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோ போட்டிருக்க பதிவை தெரிஞ்சுக்கிறா, என் மனைவி உலகத்திலே அழகானவன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பதிவு கீழே மக்கள் எழுதியிருக்காங்க, கியோட்டோவில் ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லூசார் அங்கே இருக்காராம், இது வந்து ஹனிமூனுக்காக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனி ஸ்டாக் ஆகி இதெல்லாம் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ வந்து கியோட்டோவில் இருக்காரு. அங்கே மழை செமையாக பெய்யுது. அவர் ஹோட்டலுக்கு வராரு. அந்த நேரத்தில் ஹீரோனியும் அங்கே இருக்கா. அவள் ரிசப்ஷன் ரூமில் கேட்குறா. அப்போ ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் அவளை பார்த்து ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவளை பார்க்குறான். ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, மழை அதிகமாக இருக்குது, எல்லா ரூமே புக் ஆகிடுச்சு. ஹீரோனை திரும்பி ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளே இந்த ஊர் இவ்வளோ சின்னதாக இருந்தால் இங்கேயே சந்திக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறா. ஸோ அந்த நேரத்தில் மழையில் நனைஞ்சதுனால ஹீரோனி வந்து தும்புறா. ஹீரோ உடனே அவளோட பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ரிசப்ஷனில் கோல்டு மருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோனி வந்து சொல்கிறா, நான் இங்கே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரலை, நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப பெரிய சாத்தியம்தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு துணியை கொடுத்து சூடான துணியில் குளிச்சுட்டு வரன்னு சொல்கிறான். ஹீரோனியும் குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வரப்போ திடீர்னு ஹீரோ மேலே மோதுறப்போ அவருடைய மார்பை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான். ஹீரோ கேட்குறான், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனி வந்து சிம்பிளாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் கழுத்தில் இன்னும் அந்த மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ கேட்குறா, அதை பார்த்து நீ என்ன பண்ண போகிறேன்னு. ஹீரோனி மனசுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறா, நான் உங்களுக்காக கான்சிலர் இல்லைன்னா ஸ்காப்புக்கு கொடுக்கலான்னு. ஆனால் ஹீரோ அவளோட பக்கம் இழுத்துக்கிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அடுத்ததாக வந்து நடக்க போகிற ஃபேஷன் ஷோ பற்றி மாத இதழ் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளுக்கு 2 மில்லியன் பணம் அனுப்புகிறான். ஸோ ஹீரோனி வந்து கேட்குறா, இந்த பணம் எதுக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ என்னோட இந்த ஃபேஷன் ஷோக்கு வருவியா, நீ வந்தால் எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா இங்கே இருந்து உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஹீரோனி சந்தோஷமா, நீங்கள் என்ன உண்மையாகவே என்னை கூட்டிகிட்டு போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படின்னா நான் நல்ல ட்ரெஸ்ஸாகவே சூஸ் பண்ணணும்னு சொல்கிறா. அங்கே நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஃபேஷன் ஷோவில் கிங்யாங் தான் அங்கே வரா. அவளை பார்த்தது எல்லாருமே ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஷோக்கு வராங்க. ஒரு ஊழியர் சொல்கிறாரு, சார் மேடம் ரெட் கார்பெட் அந்த பக்கமாக இருக்குன்னு. ஹீரோ வந்து சொல்கிறா, நாங்கள் ரெட் கார்பெட்டில் நடக்க போகிறது இல்லைன்னு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், சாரி நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு மாடல் மாதிரியே இருக்கீங்க, மேடம் வேற ரொம்ப அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷமாகறா. அதுக்கப்புறம் அங்கே வர மாடல்ஸுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட கேட்குறான், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி உடனே அதை நான் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறா, நீ இங்கேயே இரு, நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த சமயத்தில் 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கிங்யான்னு அந்த கேட்குறா. ஒருத்தி சொல்கிறா, நான் லூசாரோட ஒய்ஃபை பார்த்தேன், அது கிங்யான் இல்லை. இன்னொருத்தி சொல்கிறா, லூசார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் ஏன் இன்னும் பின்னாலே சுற்றிக்கிட்டே இருக்கா, நான் கண்டி மிஸ்ஸஸ் லூவா இருந்தால் நேராக போய் அவளுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்ட கிங்யான் அவமானப்படுறா. அப்போது அங்கே ஹீரோனி இருக்கிறத அவள் பார்க்குறா. உடனே அவகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி சொல்கிறா, நான் இங்கே இருந்தால் உனக்கு என்னன்னு சொல்கிறா. அதுக்கு இந்த கிங்யான் கோவமா, உன் அப்பா சீக்கிரமாக உன் கல்யாணத்தை கிராமத்தில் யாரோட பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சும் உனக்கு இங்கே வர டைம் இருக்குது. அப்போ அந்த பையன் எப்படின்னு தெரியுமா, அவன் பேர் வந்து காங்கு, அவன் குடிசில் தான் இருக்கான். அந்த பையன் நம்ம தாத்தாவோட உயிரை காப்பாற்றினோன்னா, அதனால தாத்தா காங் குடும்பத்துக்கும் சாங் குடும்பத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நீ பிறந்தப்போ உன் கல்யாணத்தை அவனோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேரேஜ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அப்பாவுக்கு அவரோட பேரும் மதிப்பும் தான் முக்கியம். இப்போ இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அவர் பேரும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு ஹீரோனி சொல்றா, நீ சின்ன வயசுல இருந்தே இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்க, என் கல்யாணத்தை பத்தி உனக்கு அவ்வளோ கவலையா இருக்கு போல. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டி பாரு, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், இனிமே காங்க பத்தி அவர் முன்னாடி பேசாத, இல்லைன்னா
ஏன்னா அவர் ரொம்ப பொறாமப்படுவார்னு சொல்கிறா. அதுக்கு கிங் யாங் வந்து எச்சரிக்கை கொடுக்குறா, நீ அவரோட நெருக்கமாக இருக்குன்னு நினைக்காதன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறா, அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது என்னை மிஸ்ஸஸ் லூன்னு கூப்பிடுன்னு சொல்கிறா. இதை கேட்ட கிங் யாங் உள்ளுக்குள்ள அவன் எனக்கு ரொம்ப முக்கியம், யாரையும் அவன் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த கிங் யான்னு சோடா புட்டிக்கு கால் பண்ணி லூக்கும் உண்மையாகவே என் சிஸ்டர் கூட கல்யாணம் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இந்த சோடா புட்டி வந்து ஷாக் ஆகிறா. அது எப்படி முடியும், 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் பாஸுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா, அப்போ அவர் வந்து அவரை வேலையை விட்டே தூக்கிட்டாரு. அவளை எல்லாரும் முன்னாடியும் கிண்டல் பண்ணாங்க, லூசார் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு சோடாபுட்டி சொல்கிறா. அதுக்கு இந்த கிங்கான் உடனே அன்னைக்கு நடந்த வீடியோ எனக்கு அனுப்புன்னு சொல்கிறா. அந்த சோடாபுட்டியும் வீடியோவை அனுப்புகிறா. அதை பார்த்து வந்து கிங்கான் மறுபடியும் பார்ட்டிக்குள்ளே வரா. ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறா. அதுக்கு இந்த ஹீரோ உடனே நான் ஏற்கனவே சொன்னேன், நான் கல்யாணம் ஆனவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு இந்த கிங்கான் மனசுக்குள்ளே இவன் ரொம்பவே என்னை ஹார்ட் பண்ணுறான், எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யாரோ எனக்கு மிரட்டல் விடுறாங்க, அதனால எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ எனக்கு உதவி பண்ணா நான் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறான். கிங்யான் சொல்கிறா, யாரோ எனக்கு தனிப்பட்ட படங்களை திருடி வச்சுருக்காங்க, இப்போ நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நான் எவ்வளோ ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியும், அந்த படங்களை வெளியே போட்டால் என்ன ஆகும், நம்ம சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து வளர்ந்தவங்க, அதுக்காகவாவது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் சரி, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன், நீயும் விசாரணைக்கு வரணும், அப்போ தான் குற்றவாளியை பிடிக்க முடியும்னு சொல்கிறா. இதை கேட்ட கிங்கான் வந்து ஷாக் ஆகுறா. ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அவள் போனதுக்கு அப்புறம் கிங்கான் வந்து ஒரு கால் வரும். அவள் உடனே பார்ட்டிலிருந்து வெளியே போகிறா. இங்கே ஹீரோனி ஒரு ஆள் வந்து குடிக்க ஏதாவது கொடுத்து அவகிட்ட நெருக்கமாக வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அவள் இப்படிப்பட்டதெல்லாம் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஆள் கேட்குறா, நீ யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனியை நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் தான் இவனுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறான். அந்த ஆள் உடனே சாரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோனி மனசுக்குள்ள பெரிய பிரபலங்களோட இருந்துட்டு இப்போதான் என் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கோபப்படுறான். ஹீரோ அவளோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு ஃபேஷன் ஷோ ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, நான் இப்போவே அந்த டிசைனர் கிட்ட பேசிட்டு நம்ம கல்யாண டிசைன் பண்ணணும், அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன், வா உன்னை அறிமுகம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் ஹீரோனிய ஃபேஷன் ஷோ டிசைனர் கிட்ட கூட்டிட்டு போறான். அவன் பேரு வந்து டைசன். ஹீரோனிய பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் லூ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, மிஸ்டர் லூ நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட, இவர் தான் ஷோல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே டிசைன் பண்ணாரு, இவர் பேர் வந்து டைசன், நான் உங்க 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணலான்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா உடனே மனசுக்குள்ள உண்மையாவே லூசர் என்ன மனைவியா ஏத்துக்குவாரான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. இந்த டைசன் வந்து சரி நான் போறேன், நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ கொஞ்சமா குடின்னு சொல்றான். ஆனா அவ முழுசா குடிச்சிடுறா. திடீர்னு ஹீரோ மேலேயே சாஞ்சிடுறா. ஹீரோவும் அவளையே பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி மயக்கத்துல, அவங்க கிட்ட ரொம்ப பணம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் தர முடியுமா, என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சும்மா இருன்னு சொல்லிட்டு அவளை அமைதிப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவளை காருக்கு தூக்கிக்கிட்டு போறான். கார்ல உட்கார வைக்கும்போது ஹீரோனி அவளை பிடிச்சிக்கிட்டு ஹீரோனி மயக்கத்திலே பேசுறா. நான் பிறந்த நாளை நினைச்சு நான் 16 வயசுல இருந்தே ஒரு ஆசை, உங்க கூட இருக்கணும், உங்களை சப்போர்ட் பண்ணணும், ஆனா இப்போ நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நான் ஒவ்வொரு தடவை எழுந்து மெசேஜ் பார்த்தாலே உங்க கம்பெனி எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு தான் தெரிய சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவ பக்கத்துல உட்காடுறான். ஹீரோனி கேட்குறா, நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சும்மா இருன்னு சொல்லிட்டு அவளை அமைதிப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோனி அவளை பிடிச்சிக்கிட்டு, இப்பத்திலிருந்து நான் உங்களுக்கு சொந்தமானவ, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றா. மாசம் எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் உனக்கு ஏற்கனவே கார்டு கொடுத்துருக்கேன், அது போதாதான் சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி அது என்னுடைய ஹஸ்பண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ கேட்குறான், அப்படின்னா நான் யாருன்னு சொல்லிட்டு. ஹீரோனி மயக்கத்துல நீங்க என்னுடைய லவ்வர்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி எழுந்து பார்க்குறா. டேபிள் மேலே ஹீரோ ஒரு நோட்டையும் ஒரு ரிங்கும் வச்சுட்டு இருக்கான். அந்த நோட்டில் எழுதியிருக்கு, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, அதனால என்னுடைய அசிஸ்டன்ட் நம்பரை அனுப்புகிறேன், ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்க நம்பருக்கு கால் பண்ண, உடனே உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே தயாராக இருக்கும்னு சொல்கிறான். இந்த மோந்திரம் நான் உனக்காகவே டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதியிருக்கு. ஹீரோனி அந்த மோந்திரத்தை பார்த்துக்கிட்டே டிவி ஆன் பண்ணுறா. நியூஸில் சொல்கிறாங்க, லூவும் இந்த கிங் யாங்கும் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து வைரல் ஆகியிருக்கு, இது எப்போவுமே ட்ரெண்டிங்கில் டாப்பிக்கில் இருக்குது. ஹீரோனி இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுடைய அப்பா வந்து கால் பண்ணுறாரு. உடனே வீட்டுக்கு வா, உன் அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கு
ஏன் பிரச்சனையை உருவாக்குற, நீ லூவை கோபப்படுத்தினா அதுக்கான விளைவு நம்ம சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோனி கேட்குறா கிங்யான் அவரை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு, எனக்கு இது யாருமே சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் அக்கா ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை, அவள் நம்ம குழு குடும்பத்தோட நெருக்கத்தை உருவாக்கினான். நான் உனக்கு காங் கூட பிளைண்ட் டேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அவனை சந்திச்சு நிச்சயதார்த்தத்தை தேதியை முடிவு பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோனி உடனே அந்த கால் கட் பண்ணிட்டு இவங்க என்ன மிஸ்ஸஸ் லூவா இருக்கிறவளையே வேற யாரோட பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரிங்கை பார்த்துட்டு இந்த மோதிரம் அவருடைய லவருக்கு தான் கிடைக்கணும், சரி இதை நான் பத்திரமா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதை பின்னாடி எப்போ வேணாலும் ப்ரூஃபாக மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவள் ஹீரோக்கு ஒரு நோட்டு எழுதி வைக்கிறா, நான் கொஞ்சம் நேரம் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனி அவளோட ஃப்ரெண்டை சந்திக்கிறா. அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, நீ கல்யாண பொண்ணா இல்லை கல்யாண தோழியாக இருக்கியா, உனக்காக ட்ரெஸ்ஸு கூட ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஹீரோனி சொல்கிறா, நான் ஏற்கனவே மேரேஜ் ஆனவ தான், அது ஓகே ஆகுமா. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, கல்யாண தோழியான்னு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நீ, இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோனி கொஞ்சம் யோசிச்சு சம்மதிக்கிறா. அவள் ஃப்ரெண்டு சந்தோஷமாக அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறா. அப்போ ஹீரோனிக்கு ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் கால் பண்ணுறான், ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. அந்த பக்கம் அசிஸ்டண்ட் மனசுக்குள்ளே நினைக்கிறான், மிஸ்டர் லூ இவ்வளோ கவலைப்படுவாருன்னு நினைக்கல. அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறான், மிஸ்டர் லூ தன்னிச்சையாக தான் வெளியே போயிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அவன் கோபமாக இருக்காளோ தெரியல. மேலே சாங் மிஸ் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் ரொம்ப ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு பணம் கொடுக்கல. இப்போ உங்கள் மேரேஜ் பற்றி நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் நீங்கள் கிங்யான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ கோபமா, இந்த கம்பெனியில் அவ்வளோ ரிச்சான ஆளே இல்லையா, இந்த கம்பெனியில் அவ்வளோ உதவாத ஆளுங்களை வச்சுருக்கீங்கன்னா சொல்லிட்டு ஹீரோ கோபமாக சொல்கிறான். அதுக்கு அசிஸ்டண்ட் சாரி இப்போ உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஆர்டர் போட்டு கிங்யானுக்கும் ஜுவல்லரி எல்லாமே டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் டாபிக் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் கிங்யானு ஹீரோ தொடர்பான எல்லாமே டெலிட் பண்ண சொல்கிறாங்க. அவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய எல்லா பொருளுமே அனுப்ப சொல்கிறாங்க. இதையெல்லாம் அந்த சோடா புட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கிங்யான் அந்த சோடா புட்டிக்கு கால் பண்ணுறா. சோடா புட்டி சொல்கிறா, கம்பெனி ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, ஆர்டிகல்ஸ் டெலிட் பண்ணிடுறாங்க, இது நான் அனுப்பின போஸ்ட்னு பாஸுக்கு தெரிஞ்சால் நான் சிக்கிடுவேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த கிங்யான் சொல்கிற, நீ ஏன் பயப்படுற, நான் அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்கிறான். சோடா புட்டி சொல்கிறா, ஆனால் அவர் மேரீடு, அவருடைய ஒய்ஃபு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இப்படி நடக்குது போல், நான் மேலே விசாரிச்சுட்டேன், பாஸ் வேறு எந்த பொண்ணு குடும்பமும் தொடர்பு இல்லையா, அவர் அங்கிள் ஆன்டி விஷயத்தில் ஏதும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு இவ இருந்துக்கிட்டு அவர் எல்லாம் முன்னாடியும் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்கார் போல், நீ கவலைப்படாத, நம்ம இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்துட்டோம், உனக்கு எதுவுமே ஆக வேண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் நீ கேட்ட அந்த பேக் ஞாபகம் இருக்கா, அது நான் ஃபேரன்ஸில் இருந்து வாங்கி அனுப்பிட்டேன், அது உங்ககிட்ட வந்துச்சுன்னு நினச்சிக்கோ, கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த சோடா புட்டி சரின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த கிங்யான் கால் கட் பண்ணிவிட்டு, இந்த சோடா புட்டி ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டா, இத்தனை வருஷமாக லூ குரூப்பில் இருந்துட்டு வேலைக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கோபப்படுறா. ஹீரோனி ஒரு பையன் கூட உக்காஞ்சிருக்கு. அந்த பையன் கேட்குறான், உனக்கு என்னை உண்மையாகவே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறா, எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்கிறா. அது இடத்துல ஹீரோவும் அங்கே வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறான். மெதுவாக அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கிறான். அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ இந்த நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சின்னு சொல்கிறான். அவன் உடனே ஹீரோனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸை கொடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்னு கேட்குறான். அந்த நேரத்தில் ஹீரோ ஹீரோனி அவ பக்கம் இழுத்துக்கிறான். ஹீரோனி அவரை பார்த்துட்டு மனசுக்குள்ள இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த பையன் ஹீரோ கிட்ட கேட்குறான், நீ யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ அமைதியா, நான் இவளுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பையன் ஷாக் ஆகிறான். இது பொய்ன்னு சொல்லுன்னு கேட்குறான். ஆனால் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறான். அந்த பையன் மனசு உறிஞ்சு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோனி கிட்ட, நீ என்னோட சேர்ந்து இரவெல்லாம் தைரியமாக கழிச்ச, ஆனால் ஒரு பொய்யான நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்னை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி சொல்கிறா, அது ஒரு தப்பு தான், நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஏன் ஓடணும், நான் வீட்டில் நோட் எழுதி வச்சுருந்தேனே சொல்கிறான். ஆனால் ஹீரோ ஷாக்கா, நான் அதை பார்க்கவே இல்லை, ஆனால் நீ அந்த நியூஸை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி ஆமான்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் இது எப்படி சரி பண்ண போகிறீங்கன்னு கேட்குறா. ஹீரோ நான் அதை ஏற்கனவே போஸ்ட் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன், கிங்யானுக்கு ஒரு விளக்கு அறிக்கையும் வெளியிட்டேன். ஹீரோனி அவனை குறை சொல்கிற மாதிரியே முன்னாடியே இது உங்களுக்கு கவலையாக இல்லையான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அவளை யூஸ்துக்கு
கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ வந்து சொல்கிறான் வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நான் அதுக்காக இல்லை, யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினியை ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினி சொல்கிறா நீங்கள் இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் சோஃபாவில் தான் தூங்கணும். ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சோஃபாவில் எதுக்கு, தரையில் தூங்க சொல்ல வேண்டியதான் கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி வந்து உடனே அதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு அவனுக்கு தரையில் படுக்க போட்டு வைக்கிறா. அவளும் உள்ளே போயிடுறா. ஹீரோ தனியாக உக்காந்துச்சு லேப்டாப்பில் மனைவிகளை எப்படி சமாதானப்படுத்துதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். தேடிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே தூங்கிடுறான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு ஷால்வை எடுத்துக்கிட்டு வந்து அவனை போத்திட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதனால தான் எனக்கு உங்களை பிடிக்கணும் மெதுவாக சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது ஹீரோ தூக்கத்துல இருந்தே அவளோட கையை பிடிச்சி சாரி நான் தப்பாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனியும் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் ஊருக்கு திரும்பி வராங்க. ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி கார்டுங்க எல்லாமே அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. காரில் போகும்போது ஹீரோனி கேட்குறான் நம்ம எங்கே போகிறோம் சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ளே அதிர்ச்சியாக நம்ம வருவை இவ்வளோ சீக்கிரமாக முன்னேறி விட்டுதா, இப்போவே இவரோடுங்களை அப்பா அம்மாவை சந்திக்கணுமா சொல்லிட்டு நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே ஹீரோவுடைய அம்மா வந்து ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி பார்த்த உடனே நீ கடைசியில் வந்துட்டீங்களா, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஹீரோனி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, என் மகன் உன்னை எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க நீ எவ்வளோ படிச்சிருக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா நான் மீடியாவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கேட்குறாங்க இப்போ என்ன வேலை செய்கிறேன்னு. அதுக்கு இவ சொல்கிறா நான் சீனாவில் வேலையை விட்டுட்டேன், இன்னும் 2 நாளில் இன்ட்ரிக்கு போகிறேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி அம்மா வந்து உடனே நீ வேலையை விட்டுட்டியா அப்படின்னு உன் பாஸ் தப்பானவரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுறான். ஹீரோனி கிண்டலாக ஹீரோவை பார்த்து ஆன்டி சரியாக தான் சொல்கிறாங்க, என் பாஸ் ரொம்ப கொடூரமான ஒரு ரத்த குடிக்கும் காட்டேரி மாதிரி இருந்தாருன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ ஹீரோனி அவளுடைய காதில் சொன்னப்போ அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பான். இவளுக்கு உண்மையாவே என்னை பிடிச்சிருக்கா, இப்பவே கல்யாணம் பற்றி கேட்கலாமா இல்லை இவளுக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாமா சொல்லிட்டு நினைச்சிருப்பான். ஆனால் திடீர்னு அவளை ரிசைன் பண்ண சொல்லிடுறான். அதனால பின்னால் வருத்தப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு காட்டுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ அவங்களுடைய அம்மா சேர்ந்து வெளியே வராங்க. அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்து இது என் மருமகளுக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினியும் தேங்க்யூ ஆண்டி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னை அம்மானு கூப்பிட சொல்கிறாங்க. ஹீரோயினியும் உடனே அம்மானு கூப்பிட்றா. அவங்க அம்மா சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனியை பார்த்து நான் தான் அந்த கொடூர ரத்த காட்டேரியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி வந்து கொஞ்சம் நர்வஸாக அது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து அவளோட கழுத்தை பிடிச்ச மாதிரி நெருக்கிறான். ஹீரோயின் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோ வந்து சிரிச்சு சந்தோஷப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 பேரும் கார்ல இருக்காங்க. ஹீரோனி வந்து அவங்க மாமியார் கொடுத்த கிஃப்ட்டை திறக்கிறா. அதில் பேஸ்லெட் இருக்குது. அவள் அதை போட்டுக்கிட்டு இது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து உடனே அதை கழட்டி திருப்பி கொடுக்குறா. ஆனால் ஹீரோ அதை மறுபடியும் போட்டு விட்டு இது உனக்காக தான் கொடுத்தது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஸ்கூல் டைமில் எனக்கு கிங்யான் வந்து ஹீரோனியை பிலீவ் பண்ணிக்கிட்டு இருப்பா, என் அடிமையாகணும்னு சொல்கிறா. ஹீரோனியும் மறுக்கிறா. அதனால் அந்த கிங்யானோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே சண்டை நடக்குது. பின்னாடி வந்து கிங்யான் வந்து அவளே வந்து ஹீரோனி அடிக்க வரா. அப்போ ஹீரோ அங்கே வந்து செக்யூரிட்டி வர போகிறாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து கை நீட்டுறான்ல. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மேடையில் மாணவர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான். புதிய விஷயங்களை கற்றுக்கும் போது குழப்பம் வரும், ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கை நேராக போகாது, ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஆனால் நம்ம நிற்கக்கூடாது. நம்ம தேர்வுகளை சொல்ல நமக்கு உரிமை இருக்குது, அதுக்காக நம்ம பலமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், இங்கே யாரும் சண்டை போடக்கூடாது. இவரே பேச்சை கேட்டதுமே ஹீரோனி வந்து அமைதியாக அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹேண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் கேட்ட ஹேன் வந்து சொல்கிற நீ இவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவரே இப்போ கல்யாணம் பண்ணிட்ட, எனக்கு எப்போ ஏன் லவ் கிடைக்கா தெரியலையே சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவள் இருந்துக்கிட்டு நான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறா. ஹேன் சொல்கிறா அவங்க உன்னை கிராமத்துக்கு அனுப்பி குடும்பத்தோட கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. கிங்யானை அனுப்ப முடியாதனால உன்னை
லைஃப்பை தான் கெடுக்குறாங்க. ஹீரோனி நிம்மதியாக பரவாயில்ல, அவங்க என்னை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் இந்த ஹேண்ட் சுற்றி பார்த்துட்டு கேள்விப்பட்டேன் கிங்யானு கூட சமீபத்தில் அந்த ஃபேஷன் ஷோவுக்கு போயிருந்தாலுமே நீ அங்கே போயிருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனியும் ஆமாம் அவளை சந்திச்சேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என் பின்னாலேயே வராதுன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டினாங்க. எனக்கு என் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியவே தெரியல. இன்னும் என் ஹஸ்பண்டை அவன் மேலே ஆசை வச்சிருக்கா. ஹேண்ட் சொல்கிறா அவள் உண்மையாகவே உன் ஹஸ்பண்டை அப்ரோச் பண்ணால் உன் ஹஸ்பண்டு பொதுவாக பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவார், உன்னையும் அவங்களுடைய அம்மாவையும் தவிர. ஆனால் லாஸ்ட் மந்த்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கிங்யானோட ஏஜென்சி முதலீடு பண்ணது கூட உங்கள் ஹஸ்பண்டு தானே. ஹீரோனி கொஞ்சம் கோபமாக அவன் என்கிட்ட ஏமாற்றிட்டான், நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். அவரோட சொத்தில் பாதி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோனுடைய அப்பா கால் பண்ணுறாரு. நீ எங்கே இருக்க, பிளைண்ட் வீட்டுக்கு ஏன் போகலை, நம்ம குடும்ப மரியாதை உன்னை பற்றி உனக்கு கவலையே இல்லையா, உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோனி பதிலாக அவங்களுடைய குடும்ப மரியாதையை காப்பாற்றுறது உங்கள் பெரிய பொண்ணு தான், இல்லைன்னா அவள் மிஸ்ஸஸ் லூ மாதிரி நடிக்க மாட்டாளேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அவள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான், மிஸ்டர் லூ தான் இந்த ஃபேக் மேரேஜ் நியூஸை பரப்புனாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் கலக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, சாங் ஃபேமிலி காங் ஃபேமிலிக்கும் இருந்த கடன் திறப்பணும்னு நினைக்கிறது சரிதான். இப்போது கிங்யான அவள் விரும்பாத கல்யாணத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி நான் இப்போவே வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹேண்ட் கேட்குறா எல்லாம் ஓகே தானே சொல்லிட்டு. ஹீரோனி சொல்கிறா பரவாயில்லை, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என் கல்யாணத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் காங் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோனியோடைய அப்பா கூட உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே என் கல்யாணம் கிங்கானு கூட எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் கல்யாணம் என்னுடைய 2வது பொண்ணு நிங்கோட தான் நடக்கும். இதை கேட்ட அந்த மிஸ்டர் காங் கோபமாக இது எப்படி சாத்தியம், என்ன நீங்கள் சாதாரண ஆளுன்னு நினச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு கிங்யான் தான் வேணும், அவளோட தான் கல்யாணம், இல்லைன்னா நான் மீடியாவுக்கு போவேன், இந்த சாங் குடும்பம் எவ்வளோ நன்றி கேட்டதுன்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு சமாளிக்க என்னுடைய 2வது பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருப்பா, அவள் இப்போவே வருவா, நீ முதல்ல அவகிட்ட பேசி பாருங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோனி அங்கே வரா. அவங்க அப்பா அவகிட்ட உன்னுடைய ஃபியான்சி வந்துட்டாரு, நீங்கள் 2 பேரும் நல்லா பாண்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோனி அமைதியாக காங் முன்னாடி உக்காடுறா. அப்போ அந்த காங் அவளோட கையை பிடிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி உடனே தவிக்கிறா. அவன் நேராக நம்ம ரூமுக்கு எப்போ போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி ஷாக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த காங் இருந்துக்கிட்டு இப்போ உங்கள் அப்பா சொன்னார் இல்லை நம்மளுக்குள்ளே நல்லா பாண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ரூம் மாதிரி இடம் தான், வேறு என்ன இருக்க முடியும், அதுவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இல்லை, இதெல்லாம் சாதாரணம்னு சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் நீ என் லெவலே இல்லை, ஆனால் நம்ம ஃபேமிலி ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ வீட்டு வேலை செய்கிறது, என் குடும்பம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், எல்லாமே நீ தான் செய்யணும், நைட்டு எனக்காக காத்திருக்கணும், நமக்கு 3 பையன் 4 பொண்ணுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். அதுக்கு ஹீரோனி வா ரொம்ப பெரிய பிளான் போல் இருக்குது, இதுக்காக உனக்கு ஒரு நேஷ்னல் அவார்டே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த காங் கோவமாக எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, சாங் குடும்பம் ஒரு மிஸ்ட்ரஸ் என்கிட்ட கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி அங்கேருந்து போயிடறா. இந்த காங் தனக்குத்தானே இந்த சாங் குடும்பம் இந்த பொண்ணு நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க போல், ஆனால் அந்த கல்யாணம் நின்று போயிடுது. இப்போ சாங் குடும்பத்துக்கு புரியும் காங் குடும்பம் உண்மையிலே லோ லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இந்த க்ளோரி சன் குரூப்பில் இருந்து கால் வரும். செக்யூரிட்டி லிசா சொல்கிறாங்க, மிஸ் லிங்க் நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் முதல் ரவுண்டில் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு இன்ட்ரிக்கு வரணும்னு சொல்லிட்டு லிசா சொல்கிறா. ஹீரோனி சந்தோஷமாக சரி நான் டைமுக்கு வரேன்னு சொல்கிறா. அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு கிளம்புறா. பின்னாடி தான் தெரியும் அந்த சனுக்கு குரூப் சிஓ தான் அந்த மிஸ்டர் காங்குன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி இன்ட்ரிக்கு ஆஃபீஸுக்கு போகிறா. உள்ளே போய் பார்த்தா மிஸ்டர் காங் இருக்கிறத பார்த்து ஹீரோனி ஷாக் ஆகுறா. ஹீரோனி அவளை பார்த்து நீங்களாம் சொல்லிட்டு கேட்குறா. என் பேர் காங், நீங்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனியை சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு உங்கள் கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டு, நீங்கள் என்னுடைய ஐடியல்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இந்த காங் இருந்துக்கிட்டு கிண்டல நான் தான் அந்த தவளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது அந்த காங் தான் இந்த கம்பெனியோடைய உண்மையான பிரசிடென்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனி ஹீரோவுடைய கம்பெனிக்கு போகிறா. அங்கே இந்த சோடா புட்டி ஹீரோனியை இன்சல்ட் பண்ணுறா. ஹீரோனி உடனே பதில் கொடுத்து கோவத்தில் அவளுக்கு ஒரு அறையை கொடுக்குறா. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோனியை சமாளித்து காரில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் இந்த
சோடா புட்டிக்கு புரியுது இவ தான் பாஸோடைய உண்மையான ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனியா பேசுறான். நான் உன்னை முன்னாடியே தெரிச்சு தான் இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இப்போ உங்க அப்பா அம்மாவை சந்திக்க நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனுடைய அப்பாவுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு போறான். அவன் சொல்றான், மிஸ்டர் லூ அவரோட மனைவி கூட உங்களை சந்திக்க வர போறாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இதை கேட்ட அவங்க அப்பா வந்து குடும்பம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோனியும் அங்க வராங்க. எல்லாரும் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோனி சொல்றா, நாங்க ரொம்ப நாளாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சந்தோஷமா இதுக்கு ஓகே சொல்றாரு. ஹீரோனி உடனே, நீங்க எனக்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ என் மேல உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லைன்னு சொல்றா. அந்த நேரம் ஹீரோ சொல்றான், இனிமே நீங்களும் காங்க என்கேஜ்மெண்ட்டை பத்தி எதுவுமே கேட்கக்கூடாது. ஹீரோனே சொல்றா, உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க இவர் இனிமே என்னுடைய ஹஸ்பண்ட்னு தெளிவா சொல்றா. அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்புறா. இங்க கிங்யான் வந்து முகம் மறைச்சிக்கிட்டே வரா. அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, இது என்ன கோலம் சொல்லிட்டு. அதுக்கு இந்த கிங்யான் சோகமா சொல்ற, என்னை எல்லாருமே சிரிக்கக்கூடாதுன்னு தான் இப்படி வந்தேன் சொல்ற. என்ன இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. நான் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு கூட அவங்க கவனிக்கல. காம்படிஷனை கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க இப்போதான் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்றா. அதுக்கு இவ இருந்துக்கிட்டு உடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இல்லை அவள் ஒய்ஃப் கூட வந்தாரு. இதை கேட்ட கிங்யான் வந்து ஷாக் ஆகுறா. இது முடியாது, என்னை தவிர வேற யாரு அவரை கல்யாணம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க அப்பா சொல்றாரு, இப்போ அவள் லூவுடைய ஒய்ஃப் ஆயிட்டா, அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா 10 சாங் குடும்பம் சேர்ந்தாலும் ஒண்ணுமே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட கிங்யான் உடனே ஹீரோவை தேடி போறா. அந்த பக்கம் அவங்க அம்மா கேட்குறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு. அவங்க அப்பா சொல்றாரு, கிங்யானை விடு, இனிமே நம்ம சின்ன பொண்ணை தான் கவனிக்கணும். எப்படியாவது அவளை நம்ம குடும்பத்தோட சேர்த்து நம்ம குடும்பத்துடைய பேரை நல்லா காப்பாற்றணும். கிங்யானுக்கு அவ காங் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க அம்மா வந்து கவலையா, அவள் எப்போதுமே ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்ந்தா, கிராம வாழ்க்கைக்கு எப்படி ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து கோவமா, நான் அவளுக்காக நிறைய வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் எதையுமே பயன்படுத்திக்கல. இப்போ வந்து காங் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அவள் உதவி கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு முகமூடி போட்டுக்கிட்டு இந்த கிங்யான் தான் முன்னாடி வந்து நிற்கிறா. அவளை பார்த்த உடனே ஹீரோனி ஒரு நிமிஷம் பயந்து இதையும் கூட வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து கிங்யான் வந்து கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட பார்த்து, ஹஸ்பண்ட் கொஞ்சம் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ இந்த கிங்யான் வந்து ஷாக் ஆகிறா. இது முடியாது, நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே கல்யாணம் ஆனவங்களா? அந்த ஃபேஷன் ஷோவில் இருந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோனி சொன்னது ஞாபகம் வரும், லூ தான் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொன்னது. அப்போ அவள் நம்பலை. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு, இவன் என்னை விட்டுட்டு இவ்வளோ மாதிரி ஒரு தியோடி எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொதிக்கிறா. அவள் ஹீரோனி கிட்ட, என் அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னதுனால தான் நீ பிறந்த, இல்லைன்னா நீ பிறந்திருக்கவே மாட்டேன், உனக்கு கிடைச்ச எல்லாமே நான் தான் காரணம். ஆனால் நீ என்ன தானே பயன்படுத்திக்கிட்டே, என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். முன்னாடி நீ நல்லவளாக இருந்த, இப்போ சாங் குடும்பத்தில் இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறா. அவன் மனசுக்குள்ள ஹீரோ கிட்ட இவன் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு நினச்சப்பவே உன்னை கடுமையாக நடந்திருக்கணும், அப்போவே இது முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா, நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எடுத்துக்கல, சாங் குடும்பம் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. 12 வருஷமாக நான் உன்னோட இருந்தேன், நீ என்னை எப்பவுமே வேலைக்காரி மாதிரி தான் பார்த்த, உனக்கு நான் ஒரு லக்கேஜ் மாதிரி தான் இருந்தேன், அதுதான் உன்னுடைய குணம் சொல்லிட்டு நேராக கேட்குறா. அதுக்கு இந்த கிங்யான் வந்து கோபத்தில் ஹீரோவை பார்த்து, நீ எப்பவுமே என்ன தானே விரும்பின, இல்லைன்னா ஏன் அந்த அக்ரியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச, இப்போ இந்த பொண்ணுக்காக நீ என்னை அதுலேருந்து வெளியே எடுத்துட்ட சொல்லிட்டு குற்றம் சாத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கிங்யான் கிட்ட சொல்கிறேன், ஆமாம் நான் உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் ஏன் பண்ணேன் உனக்காக நல்லா தெரியும். ஒரு முறை நீ லூக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்து காப்பாற்றின, அதனால தான் உன்னை இந்த இன்வெஸ்ட்டில் வர வச்சேன். இப்போ உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாதுன்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட் கூட என் அப்பா அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கும், அதனால நீ அவருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். என் அம்மா உன்னை வெளியே தள்ளனால ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்கிறான். அதுக்கப்புறம் கிங்யான் வந்து ஆல்மோஸ்ட் அழுகையோடு, உன் மனசில் எனக்கு கொஞ்சமாவது இடம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். பணம் செலவு பண்ண அதுதான் காதல்னு நினச்சா என் அப்பா கிட்ட போயிட்டு சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கிங்யான், அப்படின்னா நான் உன் பிரச்சனையில் இருந்தப்போ நீ ஏன் என்னை எப்பவுமே உதவி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனிக்கும் அதே சந்தேகம் தான். ஹீரோ வந்து சொல்கிறான், அது எல்லாமே என் அப்பா உன்னை கவனிக்க சொன்னதுனால தான், அவர் நல்ல மனசுக்காரர், ஆனால் இப்போ நான் கல்யாணம் ஆனவன், இனிமேல் ஆன்லைனில் ஆஃபீஸில் நீ ஒன்றையே நீயே பார்த்துக்கணும்னு சொல்கிறேன்.
அந்த நேரம் ஒரு பாடி கார்டு வந்து என்ன ஆர்டர்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ இருந்துக்கிட்டு கிங்கானோட மேட்ரை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலையா, உங்கள் சின்ன வயசில் காப்பாற்றின அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு உடனே யார் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த கிங்கான் வந்து அவங்க தங்கச்சியை பார்த்து உள்ளுக்குள்ளே இவளோட பேக்ரவுண்டு ஸ்டேட்டஸ் எதுவுமே என்னோட லெவலுக்கு வராதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சு அவன் பக்கம் இழுத்து, இந்த கிங்கான் கிட்ட நான் கல்யாணம் ஆனவன், உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என் ஒய்ஃப் முன்னாடியே சொல்லுன்னு சொல்கிறான். சொல்ல விருப்பம் இல்லைன்னா நாங்கள் போகிறோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கிங்கான் உடனே நீ எப்போதுமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சதே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ சொல்கிறான், ஆமாம், ஆனால் அதனுடைய பர்சனல் மேட் அது என் ஒய்ஃப் மனசை பாதிக்குதுன்னா அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸுங்கெல்லாம் அந்த கிங்கானை இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவள் கத்திக்கிட்டே அந்த ஹீரோனியை நோக்கி அவன் உண்மையாகவே காதலிக்க மாட்டான், அவன் உன்னை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனி உள்ளுக்குள்ளே நினைக்கிறா இந்த கல்யாணம் ஆரம்பத்துலேருந்தே ஒடியத்துக்காக தான், அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஹார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே ஹீரோனி வந்து ஹீரோ மேலே மோதிக்கிறான். ஹீரோ கேட்குறான், நீ ஓகேவா சொல்லிட்டான். ஆனால் ஹீரோனி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறது அவனை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி லூ குரூப்பை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கோம், நாங்கள் பணம் மோசடி பண்ணுறோன்னு. ஆக்சுவலி பெரிய அதிகாரிங்கெல்லாம் சில பேர் பார்ட்னர் கூட சேர்ந்து தாவரத்தை உருமாற்றணும்னு சொல்லிட்டு கவர் கீழே லீகலாக பணம் சுற்றிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு மோசடி நடந்துச்சு. இந்த விஷயத்த கிங்யான் தான் என் அப்பா கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணினான். அதனால தான் அப்பா அவளுக்கு கேர்ஃபுல்லாக இருந்தார். அதனால தான் என்னை அவளை கவனிக்க சொல்லியிருந்தாரு. அதோடு அந்த சின்ன வயசில் என்னை காப்பாற்றின அந்த பொண்ணை பற்றி ஹீரோ சொல்கிறான். நான் அந்த நேரம் 10 வயசு தான். என்னை காப்பாற்றின அந்த பொண்ணை எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. நான் அவளை ஒரு முறை பார்த்து தேங்க்யூ சொல்லணும்னு தான் நினச்சேன். அதுக்கு மேலே எந்த ஃபீலிங்குமே இல்லை. அதனால நீ திங்க் பண்ணாத. ஹீரோனி கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்குறா. அப்படின்னா நீங்கள் என்னை உண்மையாகவே காதலிக்கிறீங்களா சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அப்புறம் அவள் கேட்குறா, நான் கொடுத்த ரிங்கை நீங்கள் ஏன் போடலைன்னு. ஹீரோனி வந்து அதை நினச்சிக்கிட்டே அது ரொம்ப காஸ்ட்லி, அதனால தான் நான் போடலைன்னு சொல்கிறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இல்லை, நீ அதை போடலைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி கேட்குறா, அதாவது அந்த கிஃப்ட்டு ஸ்பெஷலாக எனக்காக தான் நான் சொல்லிட்டு. ஹீரோவும் வேறு யாருக்காக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிங்கான் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், நான் காங்க கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு மேட்ச் ஆகவே மாட்டான். அதுக்கு அவங்க அப்பா வந்து கோவமாக சொல்கிறாரு, சாங் குடும்பம் எடுத்த மேரேஜ் கான்ட்ராக்ட்டு முடிக்கணும், உன் தங்கச்சியே லூ குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகிட்டா, நீ வந்து தோற்று போயிட்ட, இப்போ அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கவலையாக இப்படி பண்ணால் கிங்யானோட வாழ்க்கையை நாசம் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கிங்யான் திடீர்னு எனக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, லூ குரூப்புக்கு சமமான பவர் உள்ள ஒருத்தனை நான் தெரிஞ்சுக்கிறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் சா குடும்பத்தோடு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து அங்கே அவர் கேட்குறாரு அவன் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு கிங்யான் சொல்கிற அவரோட பேர் வந்து காங் நிக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே, அது ரைசிங் சன் குரூப்போட பிரசிடென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த கிங்யான் சொல்கிற அவரோட கம்பெனி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆனாலும் இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுச்சு, அவரை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி தான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இதை கிண்டி பண்ணிட்டேன்னா அந்த கிராமத்துக்காரனோட ஃபேமிலியோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன்னு. அது கிங்யான் சொல்கிற, நான் ஆல்ரெடி காங் நிக்கை மீட் பண்ணிட்டேன், அவ என்னோட ஃபேனு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் ஹீரோ கம்பெனி மீடியா கிங்கானோட இன்டர்வியூ எடுக்க வரும்போது அங்கே வந்து காங் நிக்க வரான். அவன் வந்து இந்த கிங்யானை பார்த்துக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடறான். அதுக்குள்ளே இந்த கிங்யானோட செக்யூரிட்டி ரேசிங் சன் குரூப் மிஸ்டர் காங் கூட உங்களுடைய பெரிய ஃபேன் தான், ஆனால் கிங்யான் வந்து அவரோட முகத்தை சரியாகவே பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிடுறா. அவள் நர்வஸாக இருக்கா. லிஃப்ட்டில் போக போகிற சமயத்தில் உள்ள மிஸ்டர் காங் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அவள் மனசுக்குள்ளே என்னடா இந்த பேட் லேக்கு லேட் ஆகிடுச்சே, மேலே வர பாஸை வர ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் கூடவே லிஃப்ட்டில் ஏறுறான். லிஃப்ட்டில் ஒரு சைலண்ட்டாக 2 பேரும் வெளியே வந்த உடனே செக்யூரிட்டி லிசா மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே ஹீரோனியும் காங் 2 பேரும் சேர்த்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க மனசுக்குள்ளே மிஸ்டர் காங் கிட்ட இந்த லேடி யார், அவருக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கும், யாரு கூடமே லிஃப்ட்டில் போக மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி எல்லாருக்குமே ஹலோன்னு சொல்கிறா. அப்போ லிசா சொல்கிறா, பொதுவாக புதுசாக வேலைக்கு வந்தவங்கள நான் தான் வேலையை சொல்லி கொடுப்பேன், ஆனால் இந்த முறை பாஸே உன்னை பர்சனலாக ட்ரைனிங் பண்ண போகிறாரு, இது ஃபஸ்ட்டு டைமு அப்படி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் காங் வந்து ஆஃபீஸில் இருக்கான். அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டை அவள் காலில் விழுந்து, நீங்கள் என்னை ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நான் இவ்வளோ வருஷமாக
உங்ககிட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறா. அந்த நேரம் லிசாவும் ஹீரோனி 2 பேரும் உள்ளே வராங்க. லிசா கோவமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸுக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரியாதா? அது தெரிஞ்சும் நீ அவரோட டின்னர் போகணும்னு முயற்சி பண்ணுறியான்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த அசிஸ்டன்ட் வந்து மறுபடியும் காங்கிட்ட, நான் 3 வருஷமாக உங்களுக்காக வேலை செய்கிறேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்கள் மனசில் எனக்காக எந்த ஃபீலிங்குமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அது காங் வந்து இங்கிருந்து போங்க, இங்கே வேலைக்காக நான் சம்பளத்தை கொடுக்கலையான்னு சொல்லிட்டு சொல்கிறா. லிசா வந்து உடனே அந்த அசிஸ்டண்ட்டை வெளியே கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோனி அங்கேருந்து போக போகிற நேரத்தில் மிஸ்டர் காங் வந்து சொல்கிறா, நீ இங்கேயே இரு, என்னோட டின்னருக்கு வான்னு கூப்பிட்றான். ஹீரோனி வந்து ஷாக் ஆகுறா. லிசாவை சுற்றி வேலை செய்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, அந்த புது பொண்ணு யார்? பாஸ் வந்து அவளை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. ஒருத்தி சொல்கிறா, கம்பெனி ஆரம்பித்த நேரத்தில் பார்ட்னர் கூட டின்னர் பண்ணி 3 தடவை வாந்தி எடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் யார் கூடயுமே டின்னர் போனதே இல்லைன்னு சொல்கிறா. லிசா சொல்கிறா, எனக்கு தெரியல, ஆனால் இதை பற்றி எதுவும் பேசிக்காதீங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனியும் காங்கும் கூட போய்கிட்டே இருக்கா. அப்போது அவர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து இதுக்கு ஃபுல்லாகவே படிச்சுக்கணும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி அதை பார்த்துட்டு, நம்ம பிஸ்னஸ்க்காக லூ குரூப்புக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு காங் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஏன் என்னாச்சு, உன்னுடைய ஃபஸ்ட்டு லவ்வை பார்க்க பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. உன்னுடைய வீடியோ இணையத்தில் வைரலாகிட்டே இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோனி உடனே மொபைல் எடுத்து பார்க்குறா. அவளுக்கு கோபம் வருது. அதுக்கு காங் வந்து சொல்கிறான், பரவாயில்லை, லூ குரூப் வந்து பெரிய கம்பெனி தான், ஆனால் நீ அவங்களோட ஒரு எம்ப்ளாயியாக தானே இருந்த, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, அவரோட ஒய்ஃபு நான் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா பப்ளிக்காக ரியாக்ஷன் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கு காங் வந்து சொல்கிறான், யாரோ உன்னை குறிப்பாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து உடனே அது கிங்கானோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் கிங்கான் வந்து அங்கே வந்துடுறா. ஹீரோனி காங்க கூட இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ஹீரோக்கு அனுப்புனா அவன் என்ன நினைப்பான் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஃபோட்டோ உடனே சென்ட் பண்ணிடுறா. ஹீரோனி கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவள் சொல்கிறா, நான் என் ஃபேனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு காங் இருந்துக்கிட்டு, இந்த கம்பெனியில் இவ்வளோ மோசமான டேஸ்ட்டு உடையவன் எவன்டா, உடனே வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இந்த கிங்யான் இருந்துக்கிட்டு அவளை கீழ்த்தரமாக பார்த்து, ஒரு கிராமத்து பையன் ரெசிங் சன் குரூப்பில் நீ தான் டிசிஷன் எடுக்க போறியா, சாங் குடும்பத்தோட என்கேஜ்மெண்ட்டே உடைச்சவனே நீ தானே சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறா. இதெல்லாம் லிசா இன்னொரு பொண்ணும் அங்கே கேட்டுக்கிட்டு ஷாக் ஆகுறா. கிங்யான் சொல்கிறா, போயிட்டு காங் நிக்க கூப்பிட்டுட்டு வா, அவனுக்கு ஆட்டோகிராஃபை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறா. இதை கேட்ட லிசாவும் வேலை செய்கிறவங்க 2 பேரும் சிரிப்பு அடக்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி கேட்குறா, காங் நிக்கு உன் ஃபேனா சொல்லிட்டு. அதுக்கு இந்த கிங்யான் வந்து பெருமையாக, ஆமாம், நான் இப்போ காங் நிக் மாதிரி ஒரு டேலண்ட் ஆளோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், என்னுடைய சாய்ஸ் சொன்ன மாதிரி இல்லை, நீ இந்த காங் மாதிரி அன்லெஸ் ஆளோட சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு பேசுகிறா. அது காங் இருந்துக்கிட்டு கோவமாக அவன் மேலே ஒரு பவுச்சை அவள் பக்கம் வீசி, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் காங் நிக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட கிங்யான் வந்து ஷாக் ஆகி, நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு காங் இருந்துக்கிட்டு, உங்கள் குடும்பமே ஒரு பட்டிக்காடு மாதிரி தான் சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியை பார்த்து, நீ இன்னும் ஏன் இங்கே வா போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த காம்பரேஷனு கிடைக்கலன்னா உன்னையும் வெளியேற்றிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனி உடனே அவரோட போயிடுறான். அந்த கிங்கான் வந்து உள்ளுக்குள்ளே குதிச்சுக்கிட்டு, ஹீரோவையும் ஏற்கனவே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், இப்போ பேசிக்ஸ் லைஃப்லேயும் விஷயத்துக்காக என் கூட போட்டி போடுறியான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோனி சொல்கிற, பரவாயில்ல, நான் ஓகே தான். மிஸ்டர் காங் வந்து சொல்கிறேன், கவலைப்படாது, நான் உன்னை ஃபயர் பண்ண மாட்டேன், நீ உன் பாஸ்கிட்ட ஃபீலிங் சொல்லி அவன் உன்னை ஃபயர் பண்ணான், இப்போ நீ மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போகிற பயமா இல்லையா, வேலை பார்க்குறவங்கெல்லாம் உன்னை கேலி பண்ணுவாங்களா இல்லையான்னு. அதுக்கு ஹீரோனி வந்து சொல்கிறா, அவங்க சிரிக்கட்டும், நான் அவங்களுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு எல்லாமே சால்வ் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறா. காங் சொல்கிறான், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, மிஸ்டர் லூ உன்னை விரும்பலைன்னா நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி அவன் சொன்னதை இக்னோர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் காங் இருந்துக்கிட்டு மறுபடியும், இப்போ நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், இன்னும் என்ன உன் லெவலுக்கு வராதுன்னு நினைக்கிறியா, உன்னை விரும்பாத ஒருத்தனை நீ ஏன் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே வரா. எல்லா எம்ப்ளாயுமே வெல்கம் மேடம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட காங் வந்து குழப்பமாக, இவங்க ஏன் உன்னை மேடம்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு அசிஸ்டண்ட்டுக்கிட்ட, நான் ரெசிங் சன் குரூப் சார்பாக மிஸ்டர் லூ கூட கார்பரேஷனை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்கிறான். அசிஸ்டண்ட் வந்து கார்பரேஷன் ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கார்பரேஷன் ரூமில் சில பேர் ஆன்லைனில் ட்ரெண்டிங் டாப்பிக்கை பார்க்குறாங்க. கமெண்டில் ஆஃபீஸ் கூட ரொமான்ஸ் நடக்குதா, அசிஸ்டண்ட் பாஸ் கூட மிகவும் க்ளோஸாக இருக்காளான்னு சொல்லிட்டு.
இது ரொம்பவே மோசமான கம்பெனி, அப்ளை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசுகிறாங்க. கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட் பாஸோட மிஸ்டர்ஸ் ஆகிட்டாலாம். லூ குரூப் இப்போ ஹராஸ்மெண்ட் ப்ளேஸ்லேயே ஆயிடுச்சு. லூ குடும்பத்தோட ரெப்புடேஷனே கெட்டு போச்சு. இதை கேட்ட ஹீரோனி சொல்கிற, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஒரு தடவை பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அந்த மினிஸ்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எங்களோட ரீப்ளேக்கு வெயிட் பண்ணுங்கள். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் மிஸ்டர் லூ கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான். அப்புறம் அவன் மனசுக்குள்ளே ட்ரிக் பண்ணி மிஸ்ஸஸ் லூ ஆனதுனால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து, நீ இன்னும் டின்னர் சாப்பிடல போல், போய் சாப்பிட்டு வான்னு சொல்கிறாரு. அது கேட்ட மிஸ்ஸஸ் காங் வந்து கோவமா, இப்போது இவ என்னுடைய கம்பெனி மெம்பர், அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இது புரியலன்னா நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருந்து ரிசைன் பண்ணலான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி கூட சொல்கிறா, நீங்கள் பிஆர் பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு பசி இருந்தால் ரத்த சக்கரால கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிடுங்க, அப்போ தான் பிரெயின் கூட பிளட்டு சப்ளை ஆகணும் போகும். இது கேட்ட மினிஸ்டர் வந்து கோவமாக, நீங்கள் எங்களோட நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் ஹீரோனி வந்து கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம் போதும்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, மினிஸ்டர் மிஸ்ஸஸ் லூ சொல்கிறத கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் வந்து, சரி நீங்கள் 3 நிமிஷத்தில் என்ன ஐடியா சொல்கிறீங்க பார்ப்போன்னு ஹீரோனி உடனே பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம பதில் கொடுக்கணும், அதாவது அது எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் பிஆர் டிபார்ட்மெண்ட்டு ஆன்லைன் பப்ளிக்காக ஆப்ஷனில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். விவோ போன்ற பிளாட்ஃபார்மை கான்டாக்ட் பண்ணி ட்ரெண்டிங் ஸ்டெச்சை போஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். மேலும் அதுக்கு சீட்டிங் டீமை சீரியஸாக ட்ராக் பண்ணி ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு காங் வந்து உடனே அதுக்கு ஓகே பண்ணி, இந்த பிளான் வேலை செய்யும், நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்போ யாராவது தப்பாக கமெண்ட் டைப் பண்ண முடியாது. மினிஸ்டர் சொல்கிறா, நீ உன்னுடைய லுக்கை யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் வந்து உடனே, சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து, இந்த பிளானை ஆல்ரெடி மிஸ்டர் லூ அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ப்ராப்ளம் இருந்தால் டைரெக்டாக அவர்கிட்டே பேசுங்க. மினிஸ்டர் வந்து சைலண்ட்டாக போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனி பிளான் படி எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் வந்த பேட் கமெண்ட்டுக்கு ரீப்ளே கொடுக்குறாங்க. வைபோல் இருந்த போஸ்ட் எல்லாமே டெலிட் ஆகுது. பப்ளிக் சப்போர்ட் ஸ்லோவாக கம்பெனிக்கு திரும்பி வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். மதி வேலையை நீங்கள் பாருங்கள், நான் என்னுடைய ஒய்ஃப் கூட லஞ்ச் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனியை கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்தா காங் வந்து கோபம் வருது. ஹீரோ வந்து ஹீரோனியை லஞ்சு ஆஃபர் பண்ணுறான். ஹீரோனி வந்து கேட்குறா, நீங்கள் பிஸியான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசலாம். அப்போ அவனுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. உடனே என் ஹீரோனியை கூப்பிட்டுக்கிட்டு ஓல்டு ஹவுஸ்க்கு வான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோனி வந்து, ஐயோ ஆன்லைனில் நியூஸ் விஷயம் நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சது. கடைசியில் லூ தான் ஃபைனலாக தீர்ப்பு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோனி மனசுக்குள்ளே வந்து, அடடா பழைய வீட்டுக்கு போனால் நிச்சயம் நல்லா திட்டுவாங்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோ கிட்ட, சாரி எங்கனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோவும், பரவாயில்லை நீ என் கூட இருக்க, உனக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோயினி ஹீரோவுடைய அப்பா முன்னாடி நிற்கிறா. அவர் கேட்குறாரு, என் பையன் உன்னை ஏன் இவ்வளோ கேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சொல்கிற, நான் அவளுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அப்பா, நீ வந்து நீ அவனுக்கு பொருத்தமான மாதிரி தெரியல, அவனை விட்டுட்டு போயிடு, அவனுக்கு பிரச்சனை மட்டும் கொண்டு வர பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி கோவமாக, நீங்கள் அவருக்கு வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது, நீ உன்னை என்ன நினைக்கிற, உன்னை யாருக்குமே தெரியாமல் மறைக்க வைக்க என்கிட்ட 100 வழி இருக்குது, என் பையனுக்கே தெரியாது, உன்னை மாதிரி மட்டும் முகம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ள வேறு மாதிரி இருக்கிற பொண்ணுங்களும் நிறைய பார்த்துருக்கேன். ஹீரோனி சொல்கிற, சரி எனக்கு 5 மில்லியன் கொடுங்க, நான் அவனை விட்டுட்டு போயிடுறேன், அப்புறம் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா பணத்துக்காக தான் போனேன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அவன் என்னை தேடி வந்தான்னா அப்போ புரிஞ்சுக்குங்க அவங்களுடைய கருத்து வேல்யூ எல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி நீயே பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு, 6 மாதத்துக்கு அவன் உன்னை மறந்துடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு செக்கை கொடுக்குறான். ஆனால் ஹீரோனி என்ன பண்ணுறா தெரியுமா, அவன் முன்னாடியே அந்த செக்கை கிழிச்சு போட்டு கிளம்புறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பா அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறான், அடுத்த 6 மாதம் வந்து என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரணும், அவன் அந்த பொண்ணை சந்திக்க முடியாத மாதிரி பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து அவசரமாக ஹீரோ கிட்ட வரான். சார் 1 மாதம் நடக்கிற ஷாக்கிங் அட்டாக் எல்லாமே சீரியஸாக கண்டுபிடிச்சிட்டேன், இது எல்லாமே உங்கள் அப்பாவுடைய வேலை தான் மாதிரி இருக்குது. அதுக்கு ஹீரோ வந்து, அம்மா எங்கன்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் வந்து அவர் வெக்கேஷனுக்கு அனுப்பிட்டாங்க, இந்த மேட்ரு அவருக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, என் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு. அசிஸ்டன்ட் வந்து, அவங்க 5 மில்லியன் வாங்கிட்டு இப்போ வேறு கம்பெனியில் ஜாயின் ஆக போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் அந்த ஃப்ரெண்டு வந்து எழுப்புறா, எழுந்துரி 1 மாதமாக என் வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்க, இதே படுக்கையிலேயே வாழ்ந்துட போறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி வந்து, வேலையை கிடைச்சிடுச்சு, இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குன்னு போகிறேன்றான்.
ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா டைம் பார்த்தியா 9 மணி ஆகிடுச்சின்னு சொல்லுவே ஹீரோனி ஷாக் ஆகிறா. உடனே அவசரமாக ரெடியாகி ஆஃபீஸ்க்கு ஓடுறா. அப்போ ஹீரோனி வந்து ஆஃபீஸில் ஸ்பெஷல் லிஃப்ட்டுக்கு போகிறா. அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க அது பிரசிடெண்ட்டோடைய யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் லிஃப்ட்டு. ஹீரோனி வந்து அந்த சைடில் நின்று வேறு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறா. அந்த நேரத்தில் பாஸ் வராரு. ஹீரோனி பார்த்த உடனே ஷாக் ஆகிறா. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ஹீரோனியை கூட்டிகிட்டு அந்த லிஃப்ட்லேயே போயிடுறான். அதை பார்த்து எல்லா வேலை செய்கிறவங்க மேனேஜர் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஹீரோயின் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அந்த ஹீரோ வந்து இந்த கம்பெனியுடைய பிரசிடென்ட். ஹீரோ சொல்கிறான் இந்த கம்பெனி நமக்கு யூஸ்ஃபுல்லு, நான் உனக்காக வந்தேன்னு சொல்லிட்டு நினைக்காத, வெளிநாட்டில் பிஸ்னஸ் வளர்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோனி மனசுக்குள்ளே இவ தான் புதுசாக வந்த பிரசிடெண்ட்டா, என்ன ஜாப்பில் வச்சுக்கிறவரா இல்லையான்னு. வெளியே வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புதுசாக வந்த பொண்ணு பிரசிடெண்ட் லூக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிற பிரசிடெண்ட்டுக்கு ஏற்கனவே லவர் இருக்காளோ. இதை கேட்டு வந்து கியூக்கு பொறாமல் வருது. நெக்ஸ்ட் வந்து ஹீரோனி இந்த கியூ கேபினில் போயிட்டு ஹலோன்னு சொல்கிறா. கியூ வந்து அவளோட டாக்குமெண்ட்டை பார்த்து சொல்கிறா உன் அழகை யூஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கிட்ட நெருங்கணும்னு ட்ரை பண்ணுறியான்னு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா நீங்கள் என்ன தெரிஞ்சவங்களா அப்படின்னு. அதுக்கு கியூ சொல்கிறா நான் உன்னை எப்படி தெரிஞ்சுக்குவேன்னு. அதுக்கு ஹீரோனி உடனே அப்படின்னா என்னை தெரியாமல் எப்படி நான் பாஸ் கூட நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு. அதுக்கு கியூ சொல்கிறா இந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தாச்சு நீ பாஸ் கூட நெருக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவரோட ஸ்பெஷல் லிஃப்ட்லேயும் போனேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா அவர் தானே என்னை உள்ளே இழுத்தாரு, அவர் தானே என் கூட நெருக்கமாக இருக்க முயற்சி பண்ணார், ஏதாவது சொல்லணும்னா அவர்கிட்டயே போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபைல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. கியூ வந்து ரொம்ப கோபம் வருது. நெக்ஸ்ட் சீனில் வந்து கியூ எல்லாருக்குமே ஹீரோயினியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவ தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா நீங்கள் எல்லாருமே உங்ககிட்ட வேலையை எல்லாமே செய்ய வைக்கலாம், ஹீரோயினியை பார்த்து யாருடைய சொல்லியும் கேட்கலன்னா உன்னை வேலையிலேருந்து வெளியே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேலை நேரத்தில் வெளியே போனால் வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாமே ஹீரோயினியை ஒரு திட்டு போட்டு வேலையை கொடுக்குறாங்க. காப்பி எடுத்துகிட்டு வா, காகிதம் எடுத்துக்கிட்டு வா, அப்படி எல்லாம் சின்ன சின்ன வேலையை அவளால் செய்ய வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு முறைக்கு குறை சொல்லாமல் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருக்காக காஃபி எடுத்துக்கிட்டு வரா. எதுக்கு வந்து ஹீரோ வரான். அந்த நேரத்தில் வந்து கியூ திட்டு போட்டு அவளுடைய கால் முன்னாடி வைக்கிறான். ஹீரோனி கையில் இருந்த காப்பி வந்து ஹீரோ மேலே விழ போகிற மாதிரி ஆகுது. ஆனால் அவள் உடனே அதை சமாளித்து அந்த காப்பியை அவன் மேலேயே ஊற்றிக்கிறான். கியூ வந்து உடனே ஹீரோ கிட்டே போயிட்டு சார் மன்னிச்சிடுங்க சார், இவ புதுசாக வந்த வேலைக்கு வந்திருக்கா, இதில் வேலையை விட்டு எடுத்துருன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோன்னு சொல்கிறா நீங்கள் தானே என்னை தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிட்டு. அது கியூ சுற்றி பார்த்துட்டு யாராவது இதை பார்த்தாங்களான்னு. அங்கே இருந்து எல்லாருமே எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான் நான் பார்த்தேன். அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வந்து அவன் மேலே இருந்த கோட்டை கட்டி ஹீரோனி மேலுக்கு போடுறான். உள்ளவான்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோனி வந்து அவ கூட போயிடுறான். இதை பார்த்த கியூக்கு வந்து உள்ளுக்குள்ளே கோபம் கொதிக்குது. அடுத்த சீனில் வந்து ஹீரோனி மறுபடியும் காப்பி எடுக்க போகிறா. அங்கே அந்த கியூ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா. கியூ சொல்கிறேன் நான் உனக்கு ஒரு வார்னிங் சொல்கிறேன், லூசார் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவருக்கு அவரை முயற்சி பண்ணுறேன்னு அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா உனக்கு தெரியுமா அவர் கல்யாணம் ஆனவர்னு, அப்படி இருக்க நீ எதுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் மாதிரி முயற்சி பண்ணுறேன்னு. அப்போ கியூ வந்து கோபமாக என்ன பேசுகிறேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி கிண்டல் பண்ணுற மாதிரி சார் எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, நான் இன்றைக்கி சாயந்தரம் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இது கேட்டதுமே கியூக்கு வந்து ஷாக் ஆகுறா. அப்போ அவள் கேட்குற உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே நீ யோசிச்சு பாருன்னு கியூ கோபமாக அங்கேருந்து போயிடுறா. ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா அவள் ஹீரோவுடைய ஆஃபீஸில் நடந்தது. அங்கே ஹீரோனி கேட்குறா என்னை இவ்வளோ சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் என்னுடைய மதிப்பு உனக்கு 5 மில்லியன் தானே, எத்தனை 5 மில்லியன் வேணுமெல்லாம் நான் அவனுக்கு தர முடியும்னு சொல்கிறான். ஹீரோனி உடனே அப்படின்னா சரி எனக்கு 5 மில்லியன் கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு 5 மில்லியன் அனுப்புகிறான். ஹீரோனி வந்து இந்த கிஃப்ட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் அப்பா கொடுத்த அந்த 5 மில்லியன் நான் வாங்கலைன்னு சொல்கிறான். ஹீரோவும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து என் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் வந்து இந்த கியூ வந்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி வந்து இதை பார்த்துட்றா. ஹீரோ வந்து அதை தடுக்க போகிற நேரத்தில் ஹீரோனி சொல்கிறா தனியாக இருக்கிறது நானும் தான், இன்றைக்கி என்னோட இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்கிறான். மறுபடியும் பழைய காட்சிக்கு வருவோம். ஹீரோனி வந்து காப்பி எடுத்துக்கிட்டு வெளியே வரா. அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் கியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி சொல்கிறா லூசார் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து அவளோட மனைவியை சமாதானம் பண்ணிக்க வராருன்னு
கேள்விப்பட்டேன். இன்னொருத்தி வந்து சொல்கிறா, லூசார் ஒய்ஃப் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க. நீயும் அதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்த. அப்படின்னா நீ வந்து மிஸ்ஸஸ் லூவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த கியூ எதுவுமே சொல்லலை. அதனால எல்லாருமே அவளை தான் மிஸ்ஸஸ் லூன்னு நினைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே உற்சாகமாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறோம். இந்த கியூ வந்து வெக்கப்படுற மாதிரி நடிக்கிற அவ்வளோ நல்லாவும் இல்லை. அப்போ வந்து ஹீரோனி வந்து அங்கேருந்து போகிறா. அப்போ வேலை செய்கிறவங்கெல்லாம் அவளை நிறுத்தி, நீ வந்து எங்கள் பாஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு. அதுக்கு வந்து கியூ தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து எங்கள் பாஸோட மனைவின்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு அங்கே வேலை செய்கிறவங்க வந்து உன்னை மாதிரி சின்ன எம்ப்ளாய்க்கெல்லாம் இதெல்லாம் சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இந்த கியூ வந்து ஹீரோனியை பார்த்து, நீ வந்து லூஸார ஆர்வம் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ அவருக்கு பொருத்தம் இல்லை. என்னோட அவருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் இங்கே வந்துட்டேன். அவரும் என்னை தேடி இங்கே வந்துட்டாரு. இதை கேட்டு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் லூக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அங்கே வேலை செய்கிற ஒருத்தி வந்து கேட்குறா, அவரை பேரை எப்படி நீ கூப்பிட்றன்னு. இன்னொருத்தி வந்து, நீ உன்னை ரொம்ப பெரியவள மாதிரி காட்டிக்கணும் போல இருக்குன்னு. அதுக்கு ஹீரோனி வந்து உங்ககிட்ட இப்படி வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சொல்லிட்டு போகிறா. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க மறுபடியும் அவளை நிறுத்தி கியூ கையில் இருக்கிற மோதிரத்தை காட்டி, இந்த மோதிரம் மிஸ்டர் லூ தான் டிசைன் பண்ணுது. கியூக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இதையே கொடுத்தாரு, இதுக்கு மாதிரி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ வந்து கியூ எப்போ உன்னை பற்றி மிஸ்டர் லூ கம்ப்ளைண்ட் பண்ணுவாளோ அப்போ நீ வேலையிலிருந்து வெளியே போகிறதுக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஹீரோனி, சரி அப்படின்னா நம்ம இப்போவே பாஸ்கிட்ட போயிட்டு கேட்கலான்னு சொல்கிறா. இதை கேட்டால கியூ வந்து டென்ஷன் ஆயிடுறா. இந்த தடவை உன்னை விட்டுடுறேன், இப்போ வந்து பாஸ்கிட்ட இப்போ பிஸியாக இருக்கார், உன்னை மாதிரி எம்ப்ளாயிங்கெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோனி உடனே பாஸ் ஆஃபீஸில் தான் இருக்கார், இப்படி போய் சொல்ல உனக்கு பயமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு கியூ இருந்துக்கிட்டு, அவருடைய அப்பா தான் என்னை மருமகளாக சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி மனசுக்குள்ளே, அப்படியா, எனக்காக ஒரு சக்காலத்தி ரெடி பண்ணியிருக்காரு போலன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்போ ஒருத்தர் இருந்துக்கிட்டு சொல்கிறா, கியூ உன்னை வேலையிலிருந்து நீக்காமல் இருக்கா இல்லையா, அதுக்காக நீ அவளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அதுக்கு ஹீரோனி வந்து, இந்த மோதிரம் இருக்குன்னு நீங்கள் அவளை சிஇஓடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அப்படின்னா இந்த மோதிரத்தை என்கிட்ட இருக்கு சொல்லிட்டு அவளோட மோதிரத்தை காட்டுறா. பாருங்க 2 மோதிரம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தி சொல்றா, நான் கேட்டபடியே பாஸ் வந்து டிசைன் பண்ண மோதிரம்னு சொல்றா. அந்த மோதிரத்துக்குள்ளே எல்லன்னு எழுத்து ஏற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனி கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி எடுத்து பார்த்தா அதில் எல்லுன்ற எழுத்து இருக்கு. அதை பார்த்து அவள் ஷாக் ஆகுறா. உடனே அதை சமாளித்து, உங்ககிட்ட இருக்கிற மோதிரம் இருக்குன்னு நீ மிஸ்டர் லூவுடைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை, இது போலி மோதிரம்னு சொல்கிறா. அதுக்கு கியூ கிட்ட, நீங்கள் ஏன் அமைதியாக நிற்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய மோதிரத்தை காட்டுங்க, மிஸ்ஸஸ் லூன்னு நிரூபிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கியூ கிட்ட மோதிரத்தை பார்த்தா அதில் எழுத்தே இல்லை. அதை பார்த்து அவள் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. மற்றொரு பொண்ணு வந்து கேட்குறா, இது நம்மளோட தப்பாக கூட இருக்கலாம், இல்லை மிஸ்டர் லூ இப்படிப்பட்ட மோதிரத்தை பற்றி யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது, இது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த எம்ப்ளாயி இருந்துக்கிட்டு சமாளித்து, நீ தான் இந்த போலியோ ரிங்கை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் லிங் வந்து அமைதியாக மோதிரத்தை திருப்பி எடுத்துக்கிறா. அந்த ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு வதந்தியை கேட்டு, நீ மோதிரத்தில் எல்லை எழுத்து போட்டுக்கிட்ட, மிஸ்ஸஸ் லூ நடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் கியூ வந்து உன்னை இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கல இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. கியூவும் சேர்ந்து, அது உண்மை தான், இன்றைக்கி நம்ம இல்லைன்னா இவ இந்த மாதிரி தான் ஆக்டிங் பண்ணியிருப்பா, பாஸோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறா. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாஃப் வந்து, நீ இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம எல்லாருமே பாஸ்கிட்ட போகலாம், அவருக்கு பொய்யே பிடிக்காது, ஒன்று மாதிரி பொய் சொல்கிறவங்க இந்த கம்பெனிலே இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறா. ஆனால் கியூ உடனே இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம், நான் பிரச்சனை வேண்டாம்னு சொல்கிறா. அதுக்கு இந்த ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் இதை அப்படியே விட்டுற முடியாது, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் கியூ கையை பிடிச்சிக்கிட்டு, விடு, இது நான் வந்து பாஸ்கிட்ட அப்புறமா சொல்கிறேன்னு நிறுத்துறா. அந்த நேரத்தில் அங்கே வந்து ஹீரோ வரான். என்ன விஷயம், என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே வந்து ஒருத்தி ஸ்டாஃப் வந்து சொல்கிறா, சார் இந்த பொண்ணு உங்களுடைய ஒய்ஃப்னு சொல்கிறா, இப்படி போய் சொல்கிறவங்கள நீங்கள் உடனே வேலையில் இருந்து தூக்கிடுங்கன்னு சொல்கிறா. அதுக்கு இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டு, ஆமாம் சார் நாங்கள் நேர்லேயே கேட்டோம்னு சொல்லிட்டு அவள் அப்படி தான் சொன்னான்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, இவள் பொய் சொல்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இந்த ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு, நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவளே எல்லோரும் முன்னாடியே நீங்கள் தான்
ஹஸ்பண்டுன்னு சொன்னான். ஆனால் நாங்கள் நம்பலன்னு சொல்கிறோம். இதை கேட்ட ஹீரோ வந்து அந்த ஸ்டாஃபை வேலையிலிருந்து தூக்கிடுறான். போங்க போயிட்டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களுடைய சம்பளத்தை வாங்கிக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அசிஸ்டண்ட் வந்து வணக்கங்க மேடம்னு சொல்லிட்டு ஹீரோனியை பார்த்து சொல்லவே அதை பார்த்த கியூ வந்து ஷாக் ஆகுறா. அப்புறம் வந்து ஸ்டாஃப் வந்து அவகிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் தானே மிஸ்டர் லூன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ கோப்பமாக உனக்கு எவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த நேரத்தில் ஹீரோவுடைய அப்பா அங்கே வராரு. நீ அவகிட்ட ஓடி போயிட்டு அங்கிள் நீங்கள் தானே எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, என்ன உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து அவளை தள்ளி விட்டுட்டு ஒருத்தர் கூட உன்னால் கரெக்ட் பண்ண முடியல, அவளுக்கு ஈக்குவலாக உன்னால் வரவே முடியல, இப்போ வந்து நீ என்னுடைய மருமகள்னு சொல்லிட்டு சொல்கிறியான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போ பாடி கார்ட்ஸுங்கிட்ட சொல்லி அவளை வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கியூ வந்து பாடி கார்ட்ஸுங்க வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. அவள் போனதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட என் விஷயத்தில் தலையிட்டாதீங்கன்னு சொன்னேன் சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு கோவமா நான் கொஞ்சம் தான் பிரச்சனை பண்ணேன், ஆனால் நீ நேராக என்னுடைய ஓல்டு ஹவுஸே தீ வச்சுட்டு இப்போ நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறான். ஹீரோ வந்து நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா வந்து நான் இந்த பொண்ணை ஏற்றுக்கவே மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் லூ குடும்பத்தில் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய அம்மா அங்கே வராங்க. என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரை பார்த்துட்டுமே அவங்க அப்பா வந்து ஷாக் ஆகிறாங்க. நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவுடைய அம்மா நான் வரலன்னா நீங்கள் என்ன இங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனி மனசுக்குள்ளே என் மாமியார் ரொம்ப செம்மதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா வந்து ஹீரோ கிட்ட நீ பிடிவாதமாக இந்த வயசானவரை பற்றி கவலைப்படாத, வா வீட்டுக்கு போகலாம், என் மருமகளை வீட்டுக்கு வரவேணான்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நான் குடும்பத்துக்காக தான் பேசுகிறேன், இவ்வளோ நாளாக நான் உன் வார்த்தையை கேட்டேன், இந்த ஒரு தடவை என் வார்த்தையை கேளுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அதை கேட்காம ஹீரோவும் ஹீரோனியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோவையும் ஹீரோனையும் நிற்க வச்சு கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு நான் என் ஒய்ஃப் கூட சொத்தாமல் உங்களை மாதிரி வயசான கூட சொத்த முடியும்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான். ஹீரோனி உடனே சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவளை அடக்கிறான். அங்கே வந்து ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோ கிட்ட என் மகன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட ஒரு நாளும் இருக்க மாட்டேன், இப்போவே என் பையனை கூட்டிகிட்டு இங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு ஷாக் ஆகி நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அவங்க கூட வாழதை விட விவாயிட்டு இறங்க நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய அப்பா வந்து நான் இவங்க 2 பேரையும் சோதிக்க தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ இவ்வளோ கோபப்படாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து கோபமாக நான் என் பையனை எவ்வளோ பாசமாக வாழ்த்தேன்னு தெரியுமா, ஆனால் நீ அவருடைய காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நல்ல மருமகளாக கிடைக்க எவ்வளோ கஷ்டம், எனக்கு மதிப்பு இல்லாத வீட்டில் நான் எதுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் இப்படியே 2 பேரும் சண்டை மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட மெதுவாக இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சாதாரணமாக இவங்க 2 பேரும் சண்டையை முடிச்சுக்கிட்டு உனக்கு தூக்கம் வந்தால் மேலே போயிட்டு ஓய்வு எடுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி வந்து இவங்க இன்னும் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ வந்து அப்படின்னா என்ன நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் புரிஞ்சுக்கணும்னு தான் நினச்சேன், இந்த பையன் வந்து ஹோல்ஸ் ஹவுஸுக்கே தீ வச்சுட்டானா நான் அதில் சிக்கிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க உங்களுக்குன்னா கண்ணு தெரியலையா, பேசாமல் அதை கண்தானம் பண்ணிடுங்க, இப்போ நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் விஷயத்தினால நம்ம குடும்பமுடைய ரெப்புடேஷனே கெட்டு போச்சு, குடும்பத்தலைனா நான் இதை பற்றி யோசிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு உடனே கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணு தான் தெரியல போல், இன்னும் எத்தனை பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்ய வராங்கன்னு தெரியாதா, ஆன்லைனில் கூட நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் தான் கிடைக்குது, அதுக்கப்புறம் நம்ம மருமகளோட தைரியத்தை பார்த்தீங்களா, எல்லாருக்குமே முன்னாடியே அவளோட உணர்ச்சியை சொல்லிட்டான், அதில் என்ன தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட மெதுவாக நீங்கள் எங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டுங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது ஏன் குறை சொல்கிறீங்க, இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்ல முடியாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி மனசுக்குள்ளே என் மாமியார் பேசுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்கிறா. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு என் எதிரிங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு உடனே உங்களுக்கு இப்போது ரெஸ்ட்டு தேவை, அதனால நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நீ போகலைன்னா நானும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரனை கொடுக்கணும், நான் வீட்டிலே இருந்து குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி
நான் இன்னும் கர்ப்பமாவே இல்லன்னு சொல்றேன். அதுக்கு அவங்க அம்மா கோபமா, "நீங்க 2 பேரும் பிரிக்க முயற்சி பண்ணலன்னா, இப்ப இவ கர்ப்பமா இருப்பான்னு" சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துகிட்டு, "இதுக்கு நான் என்ன காரணம்னு" கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ கிட்ட, "நீங்க முயற்சி பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க." அதுக்கு ஹீரோ வந்து அமைதியா, "என்னுடைய ஒய்ஃப் எப்போ விரும்புறாளோ அப்பதான் நானு குழந்தை பெத்துப்பேன்னு யோசிப்பேன்னு" சொல்றான். அவளுக்கு வேண்டான்னா, நானும் ஒரு நாளும் அத கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அம்மா உடனே பாருங்க, அவன் என்ன சொல்றான், "இதெல்லாம் உங்களால தான்" சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, இவங்க குழந்தை வேண்டான்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா கோபமா, "எனக்கு பேரன் கிடைக்கலன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு" சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, "இவ தான் நம்ம குடும்பத்துக்கு சரியான மருமகன்னு" சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினிய அவன் மேலே கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் சண்டை இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போகுது. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ட்ராமாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.